இது பேர் வந்து அக்கரக்காய். கடல் பாசின்னு சொல்லுவாங்க. அக்கரக்காய் இது பேர். இதில் என்னென்ன நல்லா சேர்க்குறாங்க? சுடு தண்ணியில் நல்லா அக்கரக்காவை போட்டு தேங்காய் பால் ஊற்றலாம், இல்லைன்னா பாக்கெட் பாலும் ஊற்றலாம். ஊற்றி எசன்ஸு கலர் நமக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலரில் ஊற்றி ஜகனில் ஊற்றி ஆற வைக்க வேண்டியதான். ஆற வச்சு எந்த சைஸில் நமக்கு தேவையான அளவு எப்படி எப்படி அறுத்து துண்டு போடணுமோ அந்த மாதிரி போட்டு நம்ம சாப்பாடு. இது வந்து உடம்புக்கு நல்லது. இது பாருங்க, இந்த நம்ம கடல் பாசின்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு சில இடத்துல ஆக்கராக்கான்னு சொல்கிறாங்களாம். இதை என்ன பண்ணுறாங்கன்னா, வெந்நீரில் கலந்துக்கிட்டு பால் எல்லாம் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் வந்து நெய்யை தடவிக்கிட்டு இதை கொட்டி குளிர்ச்சிப்படுத்துகிறாங்க. குளிர்ச்சிப்படுத்தினா இது கட்டி கட்டியாக வந்துடுது. இதை என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு தேவையான கலரை சேர்த்துக்கிட்டு நமக்கு வெரைட்டியாக கலரை மாற்றிக்கிறாங்க. அவங்க மாற்றிக்கிட்டு இதை கட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இதை நம்ம ஒரு டைம் செஞ்சாக்கா, நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டாக்கா ரொம்ப நாளைக்கு சாப்பிட்லாம். இது நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. நீங்கள் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க.